சமீபத்தில் வெளியான டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 தேர்வில் மாநிலத்தில் முதலிடம் பிடித்து சாதனை செஞ்சிருக்காரு தென்காசி மாவட்டம் சங்கரன் கோயிலைச் சேர்ந்த திரு மா சுப்பிரமணியன் அவர்கள். பள்ளிப்படிப்பு முழுவதும் அரசு உதவி பெறும் மற்றும் அரசு பள்ளியில் தமிழ் வழியில் படித்து மாநிலத்தில் முதலிடம் பெறுவது என்பது மிகப்பெரிய சாதனை. சுப்பிரமணியன், நான் நடந்து முடிந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 தேர்வில் ரேங்க் 1 செக்யூர் பண்ணியிருக்கிறேன். தமிழில் எழுதணுமா இங்கிலீஷில் எழுதணுமா அப்படிங்கிறது டெஸ்கிரிப்டிவ் டைப் எழுதுகிற குரூப் 1 அண்ட் குரூப் 2 கேண்டிடேட்ஸுக்கு ஒரு பெரிய டவுட்டாக இருக்குது. ஸோ தமிழ் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் ரெண்டுலேயுமே எழுதலாம். நீங்கள் இங்கிலீஷில் என்னால் எழுத முடியும், ஒரு 3 டெஸ்ட்டு எழுதி பாருங்கள் தமிழ் எழுதுகிறவங்க. ஸோ என்னால் எழுத முடியும், என்னால் சுவிட்ச் ஓவர் ஆக முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இங்கிலீஷில் ட்ரை பண்ணுங்கள். இல்லை என்னால் இங்கிலீஷில் என்னால் எழுதவே முடியலை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் தமிழில் இன்னுமே அதிகமான ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கும். அந்த ஆங்கிலத்தில் எழுதுறவங்க எவ்வளோ ஒர்க் பண்ணுறாங்களோ அதை விட 2 மடங்கோ 3 மடங்கோ நீங்கள் அதிகமான எஃபோர்ட்ஸ் போட வேண்டியது இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எத்திக்ஸில் இன்டெகிரிட்டி அண்ட் ஹானஸ்டி இது ரெண்டுக்குமே நம்ம நேர்மை அப்படிங்கிற ஒரே ஒரு வார்த்தையை தான் தமிழில் யூஸ் பண்ண முடியும். ஆனால் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்டெகிரிட்டி அப்படின்னு ஹானஸ்டின்னு சொல்லிட்டு தனித்தனியாக போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரியான பேரியர்ஸ்லாம் நீங்கள் தமிழில் கொஞ்சம் ஃபீல் பண்ணுவீங்க. டெக்னிக்கல் வேர்ட்ஸ்லாம் நமக்கு இங்கிலீஷில் கொஞ்சம் ஈஸியாக கிடைக்கும். ஆனால் பட் தமிழில் கொஞ்சம் சர்ச் பண்ணி எழுத வேண்டியது இருக்கும். அப்படியே சர்ச் பண்ணி எழுதினாலும் ஒரு தூய தமிழான சொல்லாக இருக்கும். அது எவாலுவேட்டருக்கு உடனே கேட்ச் பண்ண முடியுமான்னு தெரில. ஸோ அதனால் இங்கிலீஷில் உங்களால் எழுத முடியும், சுவிட்ச் வராங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இங்கிலீஷில் எழுதி சுவிட்ச் வாங்கலாம். அண்டு தமிழில் தான் என்னால் எழுத முடியும், இங்கிலீஷில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஃபீல் பண்ணீங்கன்னா நீங்கள் ஹார்ட் ஒர்க்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கிறேன் என்னோட கருத்து. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க. அப்போ தான் நாங்கள் போஸ்ட் பண்ணுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்.